இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்களை தெரிஞ்சு கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் யாரு பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்து மீறு, அது செய், இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். இந்திய விடுதலை போரிலே, அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே, தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாச்சி. எவ்வளவு பெருமை இது. மாமல்லபுரம் திருவிடந்தை கிராமத்தில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு எழுச்சியோடு, வீரத்தோடு, நம்பிக்கையோடு வருகை தந்திருக்கின்ற என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் அண்ணன்மார்களே, என் அக்காமார்களே, தாய்மார்களே, என் உயிரினும் மேலான அன்பு சொந்தக்காரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாசின் பணிவான வணக்கங்கள். உங்களை அனைவரையும் நானும் ஒரு முறை அன்போடு வரவேற்கின்றேன். இரு கரங்களை கூப்பி உங்களை வணங்கி நான் வரவேற்கின்றேன். ஆனால் இந்த நேரத்திலே எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் மாவீரன் இந்த மாநாட்டிலே இல்லை என்று. காரணம், 12 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மண்ணிலே என்னுடைய அண்ணன் காடுவெட்டியார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தினார்கள். இன்று மட்டும் என் அண்ணன் காடுவெட்டியார் இருந்திருந்தால் நானும் அவருடைய அன்பு தம்பியை போன்று அந்த பகுதியிலே நான் அமர்ந்து கொண்டிருப்பேன். காடுவெட்டியார் மறைவில்லை, நம்முள் இருக்கின்றார். அவருடைய கனவு ஐயா காலத்தில் தமிழ்நாட்டை நாம் சொந்தம் ஆள வேண்டும், நாம் ஆள வேண்டும் என்ற அவருடைய கனவு அது. அதை நினைவாக்குவது இங்கே வருகை தந்திருக்கின்ற லட்சக்கணக்கான என் தம்பிகளும் என் தங்கைகளுடைய கடமையாக நான் பார்க்கின்றேன். நெருப்பில் வந்தவர்கள் நாம். நமக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது. இந்தியாவிலே நம் சமுதாயத்துக்கு மட்டும்தான் ஒரு புராணம் இருக்கிறது, வேறு எந்த சமுதாயத்தும் கிடையாது. காரணம், நாம் வன்னியக்குள்ள சத்திரியர்கள் தான். அதே போன்று இந்த மண்ணை ஆண்டவர்கள், நம் குலத்தில் பிறந்த மன்னர்கள், ஜமீன்தார்கள், அது மட்டுமில்ல வள்ளல்கள், போராளிகள், தியாகிகள், அத்தனை பேரும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். உங்களுக்கு அதை சொல்வதெல்லாம் இங்கே இருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தான். சுதந்திரத்திற்கு முன்பு நினைத்து பாருங்கள், எத்தனை பேருக்கு தெரியும் நாகப்ப படையாச்சி தென்னாப்பிரிக்காவிலே காந்தி அவர்கள் தொடங்கிய சத்தியாகிரக போராட்டத்தில் உயிர் நீத்த முதல் தியாகி. இந்திய விடுதலை சத்தியாகிரக போராட்டம் அடித்தளம். இந்திய விடுதலை போரிலே, அந்த சத்தியாகிரக போராட்டத்திலே தென்னாப்பிரிக்காவிலே உயிர் நீத்த முதல் தியாகி மயிலாடுதுறை சார்ந்த நாகப்பன் படையாச்சி. இது எவ்வளவு பெருமை, இது எவ்வளவு பெரிய வரலாறு. இது யாருக்காவது தெரியுமா? ஆனா இந்த சமுதாயம் எப்படி எப்படி பயன்படுத்துறாங்க பாருங்க சமுதாயத்தை. தமிழ்நாட்டில் தனிப்பெரும் சமுதாயம் இன்னைக்கு படிப்பறிவு இல்லை, குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறது, விவசாயம் செய்து கொண்டிருக்கிறது, எந்த தொழிலும் கிடையாது. இந்த சமுதாயத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சிகள் எல்லாம் வெறும் வாக்கு வங்கிகளாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஓட் பேங்க், அவ்வளவுதான். உங்களை எப்படி பார்க்கறாங்க? ஓட்டு பேங்க், அவ்வளவுதான். தேர்தல் நேரம் வந்தா உங்களை பயன்படுத்துவாங்க, தேர்தல் முடிஞ்சா முடிஞ்சு போச்சு. இன்று நமக்கு சரியான முறையிலே வேலை வாய்ப்பு இல்லை, நமக்கு சரியான முறையிலே கல்வி கிடைக்கவில்லை. அதனால்தான் ஐயா அவர்கள் மீண்டும் போராடி, கடந்த ஆட்சியாளரிடம் மன்றாடி போராடி அழுத்தம் கொடுத்து வன்னியர்களுக்கு 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு பெற்று தந்தார்கள். ஆனால் அதையும் சூழ்ச்சியாளர்கள் அதை கெடுத்து நீதிமன்றத்துக்கு சென்று நமக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்தது. பிறகு உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றோம்.
உச்சநீதிமன்றத்திலே தெளிவாக தீர்ப்பு கொடுத்தார்கள். என்னவென்று, தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க எந்த தடையும் கிடையாது. அது நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். தரவுகளை சேகரித்து நியாயப்படுத்தி கொடுங்கள் என்று உச்சநீதிமன்றம் சொன்னார்கள். சொல்லி எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? தீர்ப்பு வந்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? 1136 நாட்கள். 1136 நாட்கள் தீர்ப்பு வந்து, ஆனால் தமிழக அரசு கொடுப்பதற்கு மனமில்லை. முதலமைச்சருக்கு கொடுப்பதற்கு மனமில்லை. எத்தனையோ முறை முதலமைச்சருக்கு நாங்கள் பார்த்தோம், எத்தனையோ முறை சந்தித்தோம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் தொடக்க காலத்தில் நன்றாக எங்களை வரவேற்றார். நிச்சயமாக கொடுப்பேன் என்று நம்பிக்கை கொடுத்தார்கள். ஐயா அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பல முறை சந்தித்தார். சந்திக்கின்ற பொழுது, ஐயா கவலைப்படாதீங்க, நிச்சயமா நான் தரேன். நான் ஒவ்வொரு முறையும் பார்க்கிறப்போ உறுதியா நான் தரேங்க, நீங்க தைரியமா போங்க. அதுல ஒரு முறை சொன்னார் என்கிட்ட, இந்த சட்டசபை கூட்டத்தொடரிலே கொடுக்கவில்லை என்றால் அடுத்த ஆண்டு கல்வி போயிடும் சொன்னப்போ, இதற்காக நான் தனியாக ஒரு ஸ்பெஷல் அசெம்பிளி செஷன் வைக்கிறேன்னு என்கிட்ட முதலமைச்சர் உறுதி கொடுத்தார்கள். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். சும்மா ஏதோ வந்தோம் போனோம் பார்த்தோம் எல்லாம் கிடையாது. இந்த நேரம் முக்கியமான நேரம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை நடக்குது, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சீஸ்ஃபயர் இருக்கு. ஆனாலும் இந்த நேரத்தில் ஏதோ நம்ம வந்தோம் ஆட்டம் பாட்டம்லாம் போடல. இங்க நிகழ்ச்சி போட்டதெல்லாம் உங்களுக்காக, உங்களை தெரிஞ்சு கொள்ளணும், உங்க வரலாறு தெரிஞ்சுக்கணும் தான் போட்டிருக்கு. ஏன்னா நீங்க யார் யார் பின்னாடியே போயிட்டு இருக்கீங்க. அடுக்கு மொழியில வசனம் பேசினா முன்னாடி போயிட்டு இருக்கீங்க, சினிமாவில் நடிச்சா போயிட்டு இருக்கிறீங்க. ஆனா அதை விட முக்கியம், நீங்க படிக்கணும், உங்க பிள்ளைகள் படிக்கணும், படிச்சு வேலைக்கு போகணும்னு 45 ஆண்டு காலம் நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். 45 ஆண்டு காலம் பாருங்க. அதாவது நான் ஆட்சியில் இருந்தோம்னா, நம்ம ஆட்சியில் இருந்தா, நான் முதலமைச்சராக இருந்தா என்ன பண்ணும் தெரியுமா? ஒரு உதாரணம், என்னுடைய ஆசை சென்னையிலுக்கும் கன்னியாகுமரிக்கும் ஒரு 10 வழி சாலை போடணும். சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் 10 வழி சாலை, கிரீன்ஃபீல்டு. அது எப்படி நான் செய்வேன்னா, நிலத்தை நான் போய் விவசாயிடம் கேட்பேன், ஏன்னா இது அவசியமானது என்று கேட்டு அந்த விவசாயி நடத்த கொடுத்தாங்கன்னா அந்த விவசாயிய இந்த திட்டத்திலே ஒரு பங்குதாரரா நான் சேர்ப்பேன். ஒரு ஸ்டேக் ஹோல்டர்னா அந்த நிலம் எவ்வளவு கொடுக்கறாங்களோ அந்த திட்டத்திற்கு அவங்களும் பங்குதாரர், ஷேர் ஹோல்டர். அவங்களுக்கு மாதம் அவங்க பேங்க்ல போய் பணம் போய் சேரும். இந்த டோல்கேட்ல கலெக்ட் பண்றான் பாரு காசு, எவ்வளோ கோடி கணக்கான, ஆயிரக்கணக்கான கோடி, அதுல 3ல் 1 பங்கு கொடுத்து நிலம் கொடுத்த விவசாயிக்கு மாசம் போய் சேரும். அப்ப என்ன பண்ணுவான் விவசாயி? விவசாயத்தில் நட்டோம் எடுத்துக்குங்கன்னு சொல்லப்போம். ஒன்னே ஒரு வேண்டுகோள், நான் இந்த மாநாடு நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாசமா எனக்கு தூக்கம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நான் தூங்க போறது கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாமே நீங்க பத்திரமா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. அந்த செய்தி வந்த பிறகுதான் எனக்கு தூக்கம் வரும். அது வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. மீண்டும் சொல்றேன், நீங்க பத்திரமா எந்த பிரச்சனை இல்லாம அமைதியான முறையில் நீங்க போங்க. நான் மற்ற தலைவர்கள் போன்று கிடையாது. நீ அத்துமீறு அது செய் இதை செய்யல நான் சொல்ல மாட்டேன். நீ அமைதியா இரு, படிச்சு வேலைக்கு போய் உன் குடும்பத்தை காப்பாற்ற, அப்புறம் கட்சிக்கு வா. இதான் என்னுடைய நோக்கம். என்ன, என் தம்பியோ தங்கையோ ஒரு வழக்கு கூட நீ வாங்கக்கூடாது. ஒரு வழக்கு, எந்த பிரச்சனைக்கு நீ போவாதையா. ஐயா உங்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்திருக்கிறாரு, அதுல படிச்சு வேலைக்கு போ. அதுதான் நோக்கமே, நம்முடைய நோக்கமே அதுதான். அதற்காகத்தான் இங்கே நம்ம கூடியிருக்கிறோம். அதனால நீங்க பத்திரமா நீங்க போங்க. அதுக்கு பிறகு நானும் வரேன், ஒவ்வொரு கிராமமா நான் வரப்போறேன். உங்களை சந்திக்க நான் உங்களை தேடி, உங்கள் விடை தேடி, நான் இல்லத்தை தேடி நான் வர இருக்கின்றேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இந்த மாநாடை மிக சிறப்பாக இந்த திடலை ஏற்பாடு செய்த நம்முடைய ஆக்ஷன் கிங் ஏகே மூர்த்தி, திருக்குச்சூர் ஆரம்பம் உள்ளிட்ட இங்க எத்தனையோ பேர் இங்க இருக்கிறாங்க, மேடையில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் நில்லுங்களா கொஞ்ச நேரம். லோக்கல் நிர்வாகிகளா, இவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அது மட்டுமில்லை, இங்கே நம்முடைய சுந்தர், நவீன் அவர்கள் டீம்
பிரிசிஷன் டீமுக்கு என்னுடைய நன்றிகளை நேரத்தில் தெரிவிக்கின்றேன். எல்லாத்துக்கும் மேலே நான் காவல்துறைக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிக்கின்றேன். காவல்துறை மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்தது. ஐஜி, எஸ்பி ஸ்பெஷலாக சொல்கிறேன் நான். அப்புறம் டிஎஸ்பி பாவம், அவர் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு இருந்தார். எல்லாத்துக்கும் காவல்துறையில் அவ்வளோ பேரும் எங்களுக்கு பாதுகாப்பு அளித்து உங்களுக்கு ரொம்ப நாங்கள் சிரமப்படுத்திட்டோம். உங்களுக்கு நன்றிகள் இந்த மாநாட்டில் நிறைய தந்திருக்கின்ற. உங்களை பத்திரமா போங்க, ஜாகிரதையாக போங்க. ஐயா இப்போ எழுச்சுரையாற்றிருக்கிறார். ஐயா முடித்த உடனே நீங்கள் எல்லாமே அமைதியான முறையில் பத்திரமா போய், அப்போ தான் எனக்கு இந்த செய்தி எல்லாம் வீட்டுக்கு போனோன்னு செய்தி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தூக்கம் வரும். அதனால் நீங்கள் எழுச்சியாக இருங்கள். நாம் வெற்றி பெறுவோம். இனமே எழு, உரிமை பெறு. நன்றி.